இயேசு ஆண்டவர், அவனாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியார் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிறர் நம்மை விட உயர்ந்தவர் என எண்ணுகிறவர் பெரியவரே என்ற சிந்தனையோடு ஆண்டின் பொதுக்காலம் 26ஆம் ஞாயிறை சிறப்பிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் யோவான் மண்டலம் குழந்தையேசு அண்டிய மக்கள் அன்போடு வரவேற்கிறோம். இறை வல்லமையை அனைவருக்கும் அளிப்பது இறைவனின் திட்டம். அதை தடுக்க நினைப்பது தவறாகும். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பிரிவினை எண்ணங்களும் நான் எனது எனக்கு மட்டும்தான் என்ற சுயநலமும் அடுத்தவர் மீது வெறுப்பையும் பொறாமையும் தூண்டிவிடுகின்றன. ஏழைகள் தாழ்நிலையில் இருப்பவர்கள் செய்யும் நல்ல செயல்களையும் ஏற்றுக்கொள்ள மனம் தயங்குகிறது. ஆனால் இறைவன் முன்னிலையில் அனைவரும் சமமானவர்களே. எனவே நம் புலன்களை அடக்கி நமது எண்ணங்களையும் செயல்களையும் வாழ்வரையும் தூயராய் காத்துக்கொள்வோம். கடவுளின் விருப்பப்படி வாழவும் பிறரின் நல்வாழ்வுக்கு உறுதுணையாக வாழவும் வரம் வேண்டியவர்களாய் இத்திருப்பலியில் பங்கேற்போம். இறையாசி பெறுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியில் பின்வரும் கருத்துகளுக்காக நாம் வேண்டுவோம். சிறப்பாக இந்த திருப்பலியானது குழந்தை சந்திய குடும்பங்கள் இணைந்து கூடக்கூடிய திருப்பலியாக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இது அன்பியத்தில் அனைத்து குடும்பங்களும் நற்சுவத்திற்காகவும் இளையோருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும்படியாகவும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடி வரும்படியாகவும் படிக்கின்ற பிள்ளைகள் கல்வி ஞானம் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கும்படியாகவும் கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவத்திற்காகவும் விவசாயம் கால்நடைகள் செழிக்கும்படியாகவும் ஆலய கட்டுமான பணி நல்ல முறையில் நடைபெறும்படியாகவும் அன்பியத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாற்றிக்காக வேண்டிக் கொள்வோம். மேலும் சேவியர் வேளாங்கண்ணி குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும்
குடும்பத்தில் ஒற்றுமை, அமைதி, சமாதானம் நிலவும்படியாகவும், விவசாயம் செழித்து வளரவும், மகள்கள் குடும்பத்தை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாகவும், பேரன் ஜோனஸ் ராயை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாகவும், இன்று பிறந்த நாளை காணுகிற வேளாங்கண்ணி மற்றும் ரவீந்திரனை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும், இறைவனுடைய அருள் நிறைவாய் கிடைக்கும்படியாகவும் வேண்டிக் கொள்வோம். மேலும் சக்குணபாண்டியன் ஜெயந்தி குடும்பத்திற்கு இறைவன் செய்து வரக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் ஒற்றுமை சமாதானம் நிலைக்கும்படியாகவும், மகன் எடுக்கின்ற முயற்சிகளை இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும், குடும்பத்தில் மரித்த அம்மாவுடைய 12வது ஆண்டு நினைவு நாளில் அவருடைய ஆன்மா இறைவனுக்கு இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், குடும்பத்தில் மரித்த ஜோசப் ஆசிரியர், அமலி அன்னாள், குணசீலி, ராஜமணி, ரத்னசிங் மற்றும் யாரும் மேயாத ஆன்மாக்கள் இறைவனுக்கு இளைப்பாறுதல் அடைய வேண்டிக் கொள்வோம். மேலும் புனித வின்சென்ட் தே பவுல் சபைக்காக சிறப்பாக கடந்த நாளிலே புனித வின்சென்ட் தே பவுல் திருவிழாவில் அவருடைய பெயரில் உலகெங்கும் கொண்டாடப்பட்ட வேளையில் அவருடைய பெயரில் வளர்ந்து வருகிற சபைகளுடைய வளர்ச்சிக்காகவும் வின்சென்டியர்களுடைய நலனுக்காகவும் இத்திருப்பலியிலே வேண்டுவோம். நமது ஊரில் செயல்பட்டு வருகிற வின்சென்ட் தே பவுல் சபையில் உழைக்கக்கூடிய உறுப்பினர்கள், துணை உறுப்பினர்கள், தத்து குடும்பத்தார், உதவி பெறுகிற நோயாளிகள், மாணவர்கள் மற்றும் அனைவருடைய நலனுக்காகவும், சபையில் உழைத்து மரித்த திரு செல்வராஜ், மார்ட்டின் தேவதாஸ், பீட்டர் பொனிபாஸ், திருமதி ரோசாரி மேரி ஆகியோருடைய ஆன்ம இணைப்பாட்டிக்காக வேண்டிக் கொள்வோம். சிலுவை முத்து ஜென்சி பிரபா குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் ஒற்றுமை சமாதானம் நிலவும்படியாகவும், செய்யும் தொழிலை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், ஓட்டுநர் பணியை இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும், பிரபாவுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கும்படியாகவும், பிறந்தநாள் கொண்டாடுகிற மகன் ரெனித்துக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கும்படியாகவும், இறையன்பில் வளரும்படியாகவும், விரைவில் வேலை கிடைக்கும்படியாகவும், குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்களுடைய நித்திய இளைப்பாறுதலுக்காக வேண்டிக் கொள்வோம். மேலும் மரிய ஜோசப், மேரி சுசிலா குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், பூரண சுகம் கிடைத்ததற்கு நன்றியாகவும், குடும்பத்தில் அனைவருக்கும் உடல் உள்ள சுகம் கிடைக்கும்படியாகவும், பிள்ளைகள் குடும்பங்களை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாகவும், பேர குழந்தைகள் கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்கும்படியாகவும், செய்யும் தொழிலை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும், மரித்த அந்தோணி, அருளாயி, மேரி சுசிலா இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனுக்கு இளைப்பாறுதல் அடையும்படியாகவும் நம்மை பலியிலே வேண்டிக் கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இக்குடும்பங்களின் கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து இறைவன் தாமே காத்து வழிநடத்திட நம்மையே ஒப்புக் கொடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய் ஆவிக்கு என்று உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க ஆண்டவர் தாமே அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுள்ளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருள்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வெளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் நினைத்து தோல்வியுறச் செய்தீராக. உம் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். Ave
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எல்லாவற்றுக்கும் மேலாக மன்னிப்பு அளிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் நீர் வல்லவர் என வெளிப்படுத்துகின்றீர். இவ்வாறு உமது அருளை எங்கள் மீது நிறைவாக பொழிவதா நாங்கள் உம் வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி விண்ணக நலன்களில் பங்கு பெறச் செய்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. அன்பார்ந்த இறைமக்களே, பிறருடைய ஆன்மீக வாழ்விலும் வளர்ச்சியிலும் நாம் ஒரு படிக்கல்லாக இருக்கிறோமே தவிர ஒருபோதும் தடைக்கல்லாக இருக்கக்கூடாது என எடுத்துரைக்கும் எண்ணிக்கை நூலின் வார்த்தைகளுக்கு செவி சாய்ப்போம். முதல் வாசகம். அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு. எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 25-29. அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு. எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 25-29.
அந்நாட்களில் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து மோசையோடு பேசினார். அவரில் இறந்த ஆவியில் கொஞ்சம் எடுத்து 70 மூப்பருக்கு அளித்தார். ஆவி அவர்கள் மேல் இறங்கவே அவர்கள் இறைவாக்கு உரைத்தனர். அதன் பின்னர் அவர்கள் அப்படி செய்யவில்லை. 2 மனிதர் பாலை நிலத்திலேயே தங்கிவிட்டனர். ஒருவர் பெயர் எல்லாது, மற்றவன் பெயர் மேதாது. அவர்கள் மீதும் ஆவி இறங்கியது. பதிவு செய்யப்பட்டவர்களில் இவர்களும் உண்டு. ஆனால் அவர்கள் கூடாரத்துக்கு சென்றிருக்கவில்லை. ஆகவே அவர்கள் பாலை நிலத்திலேயே இறைவாக்கு உரைத்தனர். ஓர் இளைஞன் ஓடி வந்து மோசேயிடம், எல்லாதும் மேதாதும் பாலை நிலத்தில் இறைவாக்கு உரைத்திருக்கின்றனர் என்று சொன்னான். உடனே தேர்ந்தெடுக்கப்பட்டோரில் ஒருவரும் மோசேயின் ஊழியரும் நூலின் மைந்தருமான யோசுவா, மோசே தலைவரே, அவர்களை தடுத்து நிறுத்தும் என்றார். ஆனால் மோசே அவரிடம், என்னை முன்னிட்டு நீ பொறுமைப்படுகிறாயே? ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு என்றார். பின் மோசேயும் இஸ்ரேலின் மூப்பரும் பாலை நிலத்துக்கு திரும்பினர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி, ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. 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 ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை
இரண்டாம் வாசக முன்னுரை. அன்பார்ந்த இறை மக்களே, நமக்கு கீழ் வேலை செய்பவர்கள் அல்லது நம்மை விட வசதி வாய்ப்பு குறைந்தவர்களிடம் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டுமென எடுத்துரைக்கும் தூய யாக்கோபின் திருமுக வார்த்தைகளுக்கு செவிசாய்ப்போம். இரண்டாம் வாசகம். உங்கள் செல்வம் மக்கிப் போயிற்று. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 1 முதல் 6 முடிய. இரண்டாம் வாசகம். உங்கள் செல்வம் மக்கிப் போயிற்று. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 1 முதல் 6 முடிய. செல்வர்களே, சற்று கேளுங்கள். உங்களுக்கு வரப்போகும் இழிநிலையை நினைத்து அலறி அழுங்கள். உங்கள் செல்வம் மக்கிப் போயிற்று. உங்கள் ஆடைகள் பூச்சிகளினால் அரிக்கப்பட்டு விட்டன. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து விட்டன. அந்த துருவே உங்களுக்கு எதிர்சான்றாக இருக்கும். அது நெருப்பு போல உங்கள் சதையை அழித்துவிடும். இந்த இறுதி நாட்களில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கின்றீர்களே, உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாள்களுக்குரிய கூலியை பிடித்து கொண்டீர்கள். அது கூக்குரலிடுகிறது. அறுவடை செய்தவர்களின் கூக்குரல் படைகளின் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது. இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள். கொல்லப்படும் நாளுக்காக உங்கள் உள்ளங்களை கொழுக்க வைத்தீர்கள். நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மாற்கு நற்செய்தி அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 38 முதல் 48 முடிய. மாற்கு நற்செய்தி 9வது அதிகாரம், இறைவார்த்தைகள் 38 முதல் 48 முடிய. அப்பொழுது யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்களை ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம், ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார்.
நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் ஓர் எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டி விடுங்கள். நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்துக்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலைவாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டி விடுங்கள். நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவனுடைய பேரன்பையும் அவருடைய அளவற்ற இரக்கத்தையும் இந்த பலிபீடத்தில் இந்த ஞாயிறு வழிபாட்டில் கொண்டாடி மகிழ்வதற்காக நாம் கூடியிருக்கிறோம். இறைவன் நம்மை அன்பு செய்கிறார். அவருடைய அன்புக்கு முன்பாக நாம் ஒன்றுமே இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்வதற்காகவே இந்த ஞாயிறு கொண்டாட்டம் என்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம். ஆகவே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு. மீண்டும் ஒரு முறை தந்தை அவர்கள் எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருந்தார்கள். நேற்றைய தினம் செட்டிகுளத்திலே நற்கருணை பவனி திருப்பலிக்கு வந்திருந்தேன். ஆகவே மீண்டும் இந்த நாளில் இன்று எங்களோடு தங்கியிருந்து திருப்பலி நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார். என்னுடைய பங்கிலும் ஒரு புதிய குரு ஒருவர் வந்திருந்தார். ஆகவே அதற்கும் வாய்ப்பு கிடைத்ததனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உங்களை சந்திப்பதற்கு நான் இதை ஆண்டவருக்குரிய காரியமாக கருதி உங்களோடு இருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் இறைவார்த்தையை நாம் தியானிப்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம், ஒரு சிறிய ஜெபம் செய்து இறைவார்த்தை பகுதிக்குள்ளாக போவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மீது வைத்த அன்பு எத்தனையோ வியப்புக்குரியது. வாழும் நாளெல்லாம் நீர் எங்களை பராமரிக்கிறீர், எங்களை பாதுகாக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் நீர் எங்களை அன்பு செய்கிறீர். நாங்கள் உம்மை மறந்தோம், உம்மை விட்டு விலகி போனோம், எங்கள் விருப்பப்படி வாழ்ந்தோம். ஆனாலும் கூட உதாரி மகனுடைய வருகைக்காக காத்திருந்தது போல எங்களுடைய வருகைக்காக நீர் காத்திருக்கிறீர் என்பதை இந்த நாட்களில் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும், ஒரு வார்த்தையால் எங்களோடு கூட இருப்பீராக. இதோ எம்மாவும் வெளியில் செல்ல சீடர்கள் பேசிக்கொண்டார்கள். வழிநெடுக அவர் இறை வார்த்தையை நம்மோடு பகிர்ந்தபோது நம்முடைய உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரே, இந்த இனிய நாளில் உமது வார்த்தையை கேட்கிற போது எங்களுடைய உள்ளம் பற்றி எறிவதாக, எங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை உமக்கு ஏற்புடையதாக அமைவதாக. நீரே எல்லா மக்களையும் வழிநடத்தும், ஆசீர்வதியும்.
என் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, இந்த முதல் வாசகம் நற்செய்தி வாசகம் இரண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடைய ஒரு பகுதியாக கொடுக்கப்பட்டிருப்பதை நீங்கள் நினைத்து பார்க்கலாம். நன்றாக கவனித்திருந்தீர்கள் என்று சொன்னால், முதல் வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்ன? அன்பார்ந்தவர்களே, இஸ்ராயேல் மக்கள் புலம்புகிறார்கள். எகிப்திலிருந்து வந்த பிறகு இந்த அற்ப உணவை எவ்வளவு நாள் சாப்பிட்டு கொண்டிருப்பது, இதுவே எங்களுக்கு தாங்க முடியாததாக இருக்கிறது. எங்களுக்கு வேறு உணவு வேண்டும். நாங்கள் எகிப்தில் இருந்திருந்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு எப்படியெல்லாம் உணவு கிடைத்திருக்கும். அந்த இறைச்சி பானைக்கு அருகிலே அமர்ந்திருந்து வயிறார உண்டிருப்போம், எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி அவர்கள் புலம்புகிறார்கள். மோசேக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. இந்த மக்களுக்கு இத்தனை லட்சம் பேரை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறோமே, என்ன கொடுத்து ஆறுதல் படுத்துவர், எப்படி கொடுப்பது, இவ்வளவு பேருக்கும் இறைச்சி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வது? அதுதான் மோசேக்கு இருக்கக்கூடிய பெரிய குழப்பமாக இருக்கிறார். பார்த்தவர்களே, எண்ணாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எண்ணிக்கை புத்தகம் அதில் 11வது அதிகாரத்தில் மோசே ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற ஒரு வசனம் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 11-12வது வசனத்தை வாசிங்க. எண்ணிக்கை நூல் 11வது அதிகாரம் 11-12. மோசே ஆண்டவரிடம் கூறியது, உம் அடியானுக்கு ஏன் இந்த கேடு? நீர் எனக்கு கருணை காட்டாமல் இம்மக்களின் எல்லா பழுவையும் என்மேல் சுமத்தியது ஏன்? இம்மக்களை எல்லாம் நானா கருத்தரித்தேன், நானா இவர்களை பெற்றெடுத்தேன். இப்படியா போய்கிட்டே இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இந்த பகுதியை நீங்கள் இன்றைக்கு வாசகம் முதல் வாசகம் 11வது அதிகாரம் 25லிருந்து 29 வரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய முன்பகுதியை வாசித்தால் தான் நமக்கு பின்பகுதி புலப்படுகிறது. அப்போ மோசே ஆண்டவரை பார்த்து புலம்புகிறார். ஆண்டவரே, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு துன்பம் என்று சொல்லுகிறார். கடைசியாக ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். மோசேயை கூப்பிட்டு, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய 70 நபர்களை, திறமை வாய்ந்தவர்களை, ஆற்றல் வாய்ந்தவர்களை கொண்டு வா, அவர்களுக்கு உன்னுடைய ஆவியை கொஞ்சம் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோசேயிடமிருந்து கொஞ்சம் ஆவியை எடுத்து மற்ற 70 பேருக்கும் பகிர்ந்து கொள்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படி பகிர்ந்து கொள்ளப்பட்ட பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வு தான் முதல் வாசகமாக வாசிக்க கேட்டோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எல்தாது மேதாது அப்படிங்கிற 2 பேர் இருக்கிறாங்க. பேரே வித்தியாசமான பேர் தான், எல்தாது மேதாது. இந்த 2 பேரையும் 2 பேருக்கும் அந்த ஆவி பொழியப்பட்டிருக்கிறது. என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, கூடாரத்துக்குள்ள இல்லை இவங்க 2 பேரும், வெளியே வேற இடத்துல, அழுக்கான இடத்துல, அவங்க இருக்கக்கூடாத இடத்துல இருக்கிறான். ஆனா அவங்க செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கும் சேர்த்து ஆவி கொடுக்கப்பட்டு விட்டது. இப்ப யோசுவா மோசேயிடத்தை சொல்கிறார், அது எப்படி? இந்த 2 பேரையும் 2 பேரும் ஆண்டவரோட பேரால பேசுறாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க 2 பேரையும் தடுத்து நிறுத்தணும். ஏன்னு சொன்னா, கூடாரத்துக்குள்ள வராமலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி யோசுவா சொன்ன உடனே மோசே அவருக்கு சொல்லக்கூடிய பதில் என்ன? இதை முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். எண்ணிக்கை புத்தகம் 11வது அதிகாரம் 29வது வசனத்தில் மோசே அவரை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை நல்லது என்று சொல்கிறார். அப்ப என்ன சொல்ல வருகிறார்? அன்பார்ந்தவர்களே, நீ எல்லாம் அவ்வளவு சொல்லாத. ஆண்டவர் நினைத்தால் அவர் எல்லாருக்கும் எதையும் கொடுப்பதற்கானவர். ஆகவே நீ ஆண்டவரை குறைபட்டுக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ஒரு செய்தியை மோசே யோசுவாவுக்கு சொல்கிறார்.
எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதே போலதான் நற்செய்தியினுடைய பகுதியை நீங்கள் பார்க்க வேண்டும். நற்செய்தியிலே ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. யோவான் இயேசுவிடத்தில் வந்து சொல்கிறார், ஆண்டவரே, உமது பெயரால் ஒரு சிலர், அங்கே ஒருவர், குறிப்பிட்ட ஒரு நபர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் பேய்களை ஓட்டுகிறார். அப்படி செய்கிறது முறையா? நம்மை சாராத ஒருவர் அப்படி செய்ய முடியுமா என்று ஆண்டவரிடத்திலே சொல்கிறார். அவர் நம்மை சாராதவர் என்று நீ சொல்லுகிறாய், ஆனால் நம்மை குறித்து பேசுகிறார். நம்மை குறித்து சரியாக பேசுகிறவர் நம்மை சாராதவராக இருந்தாலும் நல்லதைத்தான் பேசுவார் என்று சொல்லிக்கொண்டு அவர் போதிக்கட்டும் என்று ஆண்டவர் அவரையும் விட்டு விடுகிறார். அன்பார்ந்தவர்களே, இதுதான் இன்றைய வாசகங்களுடைய பின்னணி, இதுதான் வாசகம். இதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு நமக்கு சொல்லப்படுகிற செய்தி என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய குணநலன்கள் எப்படிப்பட்டது, இந்த குணநலன்களை அவருடைய பிள்ளைகள் நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு. கடவுள் எப்படிப்பட்டவர், கடவுளுடைய குணநலன்களை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? அன்பார்ந்தவர்களே, நமக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி எப்போது வருவது உண்டு. கோயிலுக்கு வரக்கூடியவங்களுக்கு கடவுள் ஆசீர்வாதம் கொடுக்கணுமா, கோயிலுக்கு வராதவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணுமா? கோயிலுக்கு வர்றவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணுமா, கோயிலுக்கு வராதவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணுமா? எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? இயேசு வாழ்க, இயேசு வாழ்க, கையெழுத்து சொல்லுங்களேன். இயேசு வாழ்க, இயேசு தானே சொல்கிறோம். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, நான் கேட்குறேன், கோயிலுக்கு வராதவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாது? கொடுக்கக்கூடாது. கொடுக்கலாம். அப்போ கோயிலுக்கு வராமலே இருக்கலாமா? இல்லை, இப்படி கோயிலுக்கு வராதவங்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குன்னு சொன்னால் கோயிலுக்கு வராமலே இருந்துட வேண்டியதானே? என்ன, அப்படி இருந்துடலாமா? அப்போ நாம் நினச்சி பார்க்க வேண்டியிருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு அம்மாவுக்கு 5 பிள்ளைங்க, சரியா? 5 பிள்ளைங்க. 3 பிள்ளைங்க சொன்னோடி கேட்க, 2 பிள்ளைங்க சொன்னோடி கேட்க மாட்டேங்குது. நம்ம வீட்டில் இப்போ 2 பிள்ளை இருந்தாலே 1 சொன்னோடி கேட்கு, 1 சொன்னோடி கேட்காமல் இருக்கு. ஒரு பிள்ளை இருந்தால் மொத்தத்தில் சொன்னோடி கேட்க மாட்டேங்குது அப்படின்னு வச்சு போவாங்க. இப்போ சொன்னோடி கேட்காத 3 பிள்ளைங்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு தாய் 2 பிள்ளைங்க சொன்னோடி கேட்குது, ஒரு பிள்ளை சொன்னோடி கேட்கல. அந்த ஒரு பிள்ளைக்கு சோறு கொடுக்கலாமா, சோறு கொடுக்கக்கூடாதா? கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாதா? கொடுக்கலாம். கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாதா? நல்லா ஆழமாக யோசிச்சு பார்த்து சொல்லுங்கள். பிறகு சிக்கலாகி போகும் பார்த்துக்கங்க. கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாதா? ஏன் கொடுக்கணும்? ஏன் கொடுக்குறோம்? ஏன் சாப்பாடு கொடுக்கும் அந்த பிள்ளைக்கு? என்னைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை திருந்திராதா, இதுதான் நோக்கம். அப்படிதானா? அவனுக்கு கிரகம் சரியில்லை சாமி அப்படி சொல்லுவோமா, சொல்ல மாட்டாமா? நிறைய பேர் சொல்கிறது என்ன, அவனுக்கு கிரகம் சரியில்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் என் பங்கில் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு அம்மா சொல்கிறாங்க, ஃபாதருக்கு ரொம்ப சேட்டை பண்ணுதான், எதாவது சொல்லி ஆஃப் பண்ணுங்க. நான் அவன்கிட்ட பேசி பார்க்குறேன். அவன் கையை பிறந்தையை கட்டினவன் முன்னாடி கட்ட மாட்டேக்கான், இப்படியே கட்டிக்கிட்டு நிற்கான். அவன் சொன்ன, இல்லை கையை முன்னாடி வை, நீ கையை ஏன் பின்னாடி கை கட்டிருக்க, அப்படி தான் நிற்பேன்னு நிற்கான். அப்போது ஏமா என்னையே அவன் மதிக்க மாட்டேங்கான், நம்மளே ஒரு துபாக்கூர் பாய் மாதிரி நிற்கும், அவன் முன்னாடி கேட்க மாட்டேங்கிறா. பிறகு நீங்கள் சொல்கிறது எப்படி கேட்பான் அப்படி கேட்டப்ப, சாமி வேற ஒன்றும் இல்லை, ஜோசியக்காரரை போய் பார்த்தேன், அவர் சொன்னார் இவனுக்கு 4 மாதம் இப்படி தான் இருக்கும்னா. எவ்வளோ நாளைக்கு இருக்குமா? 4 மாதம். நிறைய பேருக்கு 4 வருஷம் ஆனாலும் சரியாக மாட்டேங்குது, 40 வருஷம் ஆனாலும் சரியாக மாட்டேங்குது, எத்தனை வயசானாலும் சரியாக மாட்டேங்குது. கிரகம் சரியில்லாமல் தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன யோசித்து பார்க்க வேண்டியதுன்னு சொன்னால், இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் எப்படி சாப்பாடு கொடுக்க வேண்டும்? சொன்னொழி கேட்காத பிள்ளைகளுக்கு எதுக்காக சோறு கொடுக்கணும்? படிக்காத பிள்ளைங்களுக்கு எதுக்காக சொல்லிக் கொடுக்கணும்? இல்லை, பள்ளிக்கூடத்துக்கு போய் நிறைய கற்றுக் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம், எல்லா பிள்ளைகளும் படிக்க வர்றாங்க. ஆனால் படிக்காத பிள்ளைகளுக்கு சேர்த்து சொல்லிக் கொடுக்கவே எதுக்காக? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எப்போவாவது படிச்சிடும், எப்போவாவது திரும்பிடும், எப்போவாவது என் சொல்ல கேட்டுரும். கடைசி காலத்தில் பாருங்க, இவன் தான் எனக்கு சோறு கூட போகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் உட்காந்துருக்கோம். சரிதானா? கடைசி காலத்தில் எனக்கு தான் சோறு போட போகுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்தாதுக்கும் மேதாதுக்கும் ஏன் ஆண்டவர் ஆவியை பொழிஞ்சார்?
இவங்களுக்கு மட்டும்தானே பொழியணும், கூடாரத்துக்கு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தானே கொடுக்கணும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஏன் மற்றவங்களுக்கு இந்த ஆவி கொடுக்கப்பட்டது? அன்பார்ந்தவர்களே, கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதுதான் அது வெளிப்படுத்துகிறார். இப்ப நீ நினைச்சு பாருங்களேன், காயின் ஆபேலை கொண்டான். முதல் கொலையே பைபிள்ல தான் இருக்கு, சரிதானா? இந்த முதல் கொலை நடக்கிறது. காயின் ஆபேலை கொல்கிறான். எதற்காக கொண்டான்? பொறாமையினால கொண்டான். எல்லாருக்கும் தெரியுது, உலகத்தில் கொலை நடக்கிறது எதுக்காக? பொறாமையில தான் முதல் ஆரம்பிக்கும். அப்ப நம்ம நினைச்சு பாருங்களேன் அன்பார்ந்தவர்களே, இந்த காயினை ஆண்டவர் பதிலுக்கு என்ன செய்யணும்? காயினை ஆண்டவர் பதிலுக்கு என்ன செய்யணும்? ஒரு கொலை பண்ணுனா பதிலுக்கு என்ன செய்யணும்? கொலை செய்யணுமா, செய்யக்கூடாதா? அன்பார்ந்தவர்களே, ஆனால் ஆண்டவர் காயினுக்கும் கடவுள், அதுதான் செய்தி. ஆபேல் தனக்கு காணிக்கை கொடுத்தான் என்பதற்காக ஆண்டவர் ஆபேலுக்கு மட்டும் ஆண்டவர் அல்ல, காயினுக்கும் தான் அவர் கடவுள். நாம நினைக்கிறோம் இல்லையா, 3 பிள்ளைங்க இருக்கு, 2 பிள்ளைங்க சொன்னடி கேட்க, ஒரு பிள்ளை சொன்னடி கேட்கிற, ஆனா அந்த பிள்ளைக்கு நீங்க அன்பு செய்யறீங்க, அதுக்கும் சோறு கொடுக்குறீங்க, அதையும் பராமரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு தாய் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளை எப்படி பேணுகிறார்களோ அதே போலதான் இறைவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் ஆபேலுக்கு மட்டும் கடவுள் அல்ல, காயினுக்கும் தான் கடவுள். ஏன் அப்படி செய்கிறார்? காயினுக்கு ஒரு குறி வைத்து சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரே, நீர் கொடுக்கக்கூடிய தண்டனையை பார்க்கிற போது என்னால் வாழவே முடியாது, என்னை பார்க்கிறவ யார் வேணாலும் என்னை கொன்றுவான், நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லுகிற போது ஆண்டவர் அவன் மீது ஒரு அடையாளம் வைத்து அவனை காப்பாற்றுகிறார், அவனுக்கு பராமரிப்பு செய்கிறார். எதற்காக? நமக்கு சொல்லி புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு செய்தி, ஆண்டவர் காயினுக்கும் கடவுள்தான். ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஆண்டவர் பக்கமாக திரும்பி வந்து விடுவான் என்பதற்காகத்தான் அது செய்யப்படுகிறது. ஆகவேதான் மேதாதுக்கும் எல்தாதுக்கும் ஆண்டவர் ஆவி அளித்தார் என்று சொன்னால் அவர்கள் ஆண்டவர் பக்கமாக வருவார்கள் என்பதற்காகத்தான், அன்றி வேறு எதற்கும் இல்லை. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறார். யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் 10:16. டக்குன்னு எடுக்க வேண்டாமா? பைபிளை வாசிக்கிறது இல்லை யார் பிள்ளைகளும்? வாசிக்கிறீங்களா? வாசிக்கலையா? இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன, நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும், அவையும் எனது குரலுக்கு செவிசாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயிரம் நிலை ஏற்படும். அப்ப ஆண்டவர் என்ன நினைத்து எல்தாதுக்கும் மேதாதுக்கும் ஆவி அளித்தார் என்று சொன்னால், அந்த பிள்ளைகள் இக்கொட்டிலை சேராமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் வரும், அப்போது அவர்கள் சேர்வார்கள். ஆபேலுக்கு ஆசீர்வதித்தது போல காயினுக்கும் ஆண்டவர் பராமரிப்பு செய்கிறார். எதற்காக? காயினுடைய தலைமுறை ஒரு நாள் இங்கே வந்து சேரும் என்பது இறைவனுடைய எண்ணமாக நாம் விவிலியத்திலே பார்க்க முடிகிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதே போல இன்னும் 2 உதாரணங்களை பார்க்க முடியும். நீ யோசித்து பாருங்கள். இங்கே ஈசாக்கினுடைய பிள்ளைகள் யாரெல்லாம்? அமராவதியினுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. ஈசாக்குடைய பிள்ளை யார் வேண்டா? அப்படித்தானே? ஆமாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இங்கே யோசிச்சு பாருங்க. ஈசாக்குடைய பிள்ளைங்க யாரெல்லாம்? வேதியில் தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏசா, யாக்கோபு 2 பேர். இப்போ யாக்கோபு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சிறப்பாக பெற்றுக்கொண்டான். நீ யோசிச்சு பாருங்க, ஏசாவுக்கு ஆண்டவர் எதுவுமே கொடுக்காமல் இல்லை. ஒரு காலகட்டம் வருகிற போது யாக்கோபு பெரிய பணக்காரனாகி திரும்பி வர்றான். திரும்பி வருகிற போது தன்னுடைய சகோதரனை சந்திக்கிறான். ஏசாயை சந்திக்கிற போது அவன் சொல்றான், அண்ணன், என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் செல்வங்களையும் நீ கொஞ்சம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லுகிற போது ஏசா அவனுக்கு என்ன பதில் சொல்லுகிறான்? தம்பி, கடவுள் எனக்கு தேவைக்கு நிறைய கொடுத்திருக்கிறார், நீ தந்து நிறைய வேண்டிய அவசியம் இல்லை, உனக்குள்ளது நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்றார். இப்ப நாம என்ன புரிந்து கொள்கிறோம்? யாக்கோபை மட்டும் ஆசீர்வதிக்கிற கடவுள் அல்ல, ஏசாவுக்கும் பராமரிப்பு செய்கிற கடவுள் அவர். அப்ப நமக்கு என்ன புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது? நாம் நம்முடைய பிள்ளைகளில் ஒருவர் சொல் கேட்கிற பிள்ளைக்கும் சொல் கேட்காத பிள்ளைகளுக்கும் எப்படி பராமரிப்பு செய்கிறோமோ கடவுள் அப்படிப்பட்டவர் தான்.
என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நினைத்து பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசிங்க. அதற்கான ஒரு பதிலாக நாம் விவிலியத்திலே பார்க்க முடியும். மத்தேயு 5:45. இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்களாவீர்கள். எப்படி செய்வதால்? கடவுள் எப்படிப்பட்டவராம்? அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும். பைபிள் வச்சிருக்கீங்களா? வைக்கிறியா? பைபிள் வச்சிருக்கீங்க? கை தூக்கம் பைபிள் வச்சிருக்க ஆளுங்க எடுத்து வாசிங்க. பாவி மக்கா, தொடமாண்டிங்க பைபிளை எடுத்து அப்படி எதுக்கு கொண்டு வரீங்க பைபிளை? இல்லையா? என்ன செய்யணும்? பைபிள் எடுங்க. 5வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசிங்க. எல்லா பிள்ளைங்களும் வாசிங்க, ஸ்கூல் பிள்ளைங்க வாசிங்க. இப்போ தான் ஒரு பைபிள் சிப்பையே தேக்கா. இப்படி செய்வதால் விண்ணகத் தந்தையின் மக்களாவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்திடச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். அப்ப கடவுள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், யாக்கோவுக்கு மட்டும் கடவுள் அல்ல, ஏசாயுவுக்கும் கடவுள் தான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் விவிலியத்திலே பாருங்கள். மிக அழகான இன்னொரு பகுதி. ஊதாரி மைந்தன் திரும்பி வாரான். அப்பா அவனுக்கு நிறைய பராமரிப்பு செஞ்சு அவனுக்கு விருந்து வச்சுலாம் வச்சிருக்கிறார். மூத்த மகன் உள்ள வாரானா? வரலையா? உள்ள வராமலே வெளியே நிற்கிறான். வெளியே நின்றுக்கிட்டு என்ன, அவன் தருதலையா போன பயலுக்கு இவ்வளவு பெரிய விருந்தா அப்படின்னு சொல்லிக்கொண்டு அவன் வீட்டுக்குள்ளே வராமலேயே அங்கே நின்று கொள்கிறான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், இளைய மகனுக்கு மட்டும் சிறப்பானதை செய்வார் என்பதல்ல, மூத்தவனுக்கும் அவர் தந்தை. அதுதான், மூத்தவனுக்கும் அவர் தந்தை தான். யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 4வது வசனம். கடவுள் என்ன சொல்லுகிறார்? நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்திருந்தால் என்று தானாக கணிதரார் இயலார். அத்மார்த்தவர்களே, நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? மூத்த மகன் தந்தையோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதற்காக தான் அவர் போய் பேசுகிறார். அவர் நினைச்சிருந்திருக்கலாம், 2வது பிள்ளை வந்துடுது, அழுதாவை போனா போட்டோம், அப்படிலாம் விடலை. 2வது மகனை சும்மா விட்டுட்டு போகலை, மூத்த மகனை சும்மா விட்டுட்டு போகலை, வேண்டாம் அப்படின்னு விடலை. கடவுள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், என் அன்புக்குரியவர்களே, அவர் எல்லோரையும் அரவணைத்துக் கொள்கிறவர், எல்லாரும் இணைந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே இன்றைக்கு நாம் இந்த குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கொள்கிற போது, நம்முடைய சமூக வாழ்க்கை எடுத்துக்கொள்கிற போது, அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய அனுபவங்களை எடுத்துக்கொள்கிற போது, நம்முடைய வாழ்வில் எதுவெல்லாம் நம்முடைய ஒற்றுமையை சீர்குலைக்கிறது, எதுவெல்லாம் நம்முடைய நிம்மதியை கெடுக்கிறது, எதுவெல்லாம் இணைந்து வாழ்வதற்கு தடையாக இருக்கிறது என்று எண்ணி பாருங்கள். மேதாது எல்காது என்கிற மனிதர்களுக்கு ஆவி அளிக்கப்பட்ட உடனே வந்து அவர்கள் பேசுகிறார்கள், இது வேண்டாம், தடுத்து நிறுத்தும் என்று சொல்கிறார்கள். யோவான் வந்து இயேசுவிடத்தில் சொல்கிறார், உமது பெயரால் ஒருத்தன் பேய்களை ஓட்டுகிறான், அது எப்படி நம்ம கூட இல்லாம, சீடரா இல்லாம, அப்போஸ்தலர்களில் ஒருவராக இல்லாம அது எப்படி பேச முடியும்? அதனால் தடுத்து நிறுத்தும் என்று சொல்கிறார்கள். ஆனால் கடவுள் தன்னுடைய இயல்பை வெளிப்படுத்துகிறார். அவர் எல்லாருக்குமான கடவுள். ஆனால் எல்லாருமாக இணைந்து வாழ்வதற்கு எது தடையாக இருக்கிறது? 3 காரியங்களை நினைத்து பார்க்கலாம். ஒன்று, பொறாமை. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இணைந்து வாழ்வதற்கு, அது குடும்பமாக சகோதர சகோதரிகளாக இணைந்து வாழுகிற வாழ்க்கையில் கூட இணைந்து வாழ்வதற்கு தடையாக இருப்பது பொறாமை தான். நீங்கள் யோசித்து பாருங்கள். விவிலியத்தில் நிறைய செய்திகள் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எண்ணிக்கை நூல் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். அங்கு ஆரோனும் மிரியாமும் மோசே மேல் பொறாமை கொள்கிறார்கள். அவங்க என்ன பேசுறாங்க? 2 பேரும் சொல்லக்கூடிய செய்தி என்ன? கடவுள் மோசைக்கு மட்டும்தான் பேசுவாரா? எங்க கூட பேச மாட்டாரா? எங்கள்கிட்ட அந்த ஆவி இல்லையா? எங்கிட்ட அந்த ஆற்றல் இல்லையா? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி பொறாமை கொண்டு பேசிய போது ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய தலைமுறையில், என்னுடைய மக்களில் மிகச்சிறந்தவனாக நான் தேர்ந்து கொண்டவர் வேறு யாரும் கிடையாது, மோசே தான். ஆனா அவனுக்கு எதிராக நீ பேசுனதுனால உன்னுடைய பொறாமையின் பொருட்டு உனக்கு தொழுநோய் உண்டாகட்டும் என்று சொல்கிறார். நடக்குதா இல்லையா? அன்புக்குரியவர்களே,
பொறாமை என்ன செய்யும் என்று சொன்னால் இணைந்து வாழ்வதற்கு தடையாக இருக்கும். அதே போல நீங்கள் விவிலியத்திலே பாருங்கள், சவுல் அரசன் தாவீது மீது பொறாமை கொண்டான். எப்படி பொறாமை கொள்கிறான்? சவுலும் தாவீதும் போருக்கு போயிட்டு வருகிறார்கள். சவுலுடைய கீழ்தான் தாவீது இருக்கிறான். தாவீது சாதாரணமான ஒரு தளபதி தான். ஆனால் சவுல் என்ன செய்கிறான்? அவன் மீது பொறாமை கொண்டு அவனை எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அதனாலேயே அவனுடைய வாழ்வை இழப்பதை பார்க்கிறான். நிறைய குடும்பங்கள் பின்னடைந்து போவதற்கு, அழிந்து போவதற்கு பொறாமை என்கிற ஒரு குணம் மேலோங்கி நிற்கிறது என்பதை பார்க்கிறோம். இரண்டாவது, எல்லா குடும்பங்களிலும் இருக்க இன்னொரு சிக்கல், சகிப்புத்தன்மை என்பது குறைந்து போனது. சரி பரவாயில்ல, விட்டு கொடுப்போம் அப்பா அப்படிங்கிற நினைப்பு யாருக்காவது இருக்கா? இருக்கா? இருக்க இல்லையா? அவ ஒன்று பேசினா நாம் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? 9 பேசணும். அவ ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டா டமால் டமால் பெருசு பெருசாக கெட்ட வார்த்தை போட்டு பேசணும். அவள் வீட்டு பக்கத்தில் பைக்கை விட்டுட்டா நம்ம வீட்டுக்குள்ளேயே கொண்டு போய் பைக்கை விட்டுறணும். இதுதான் நடக்கும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நிறைய குடும்பங்களில் சகிப்புத்தன்மை என்பது குறைந்து போனது. அதனால தான் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? எங்கள் அம்மா அப்பாவுக்கு எனக்கு இது பிடிக்கலை, அதனால் எனக்கு இது பிடிக்கலை அப்படின்னு எந்த பிள்ளையா சொல்லுதா? எனக்கு என்ன பிடிக்கும் அதை செய்ய, நீ எனக்கு என்ன விருப்பமோ அதை செய்வேன், அதை கேட்கறதுக்கு நீ யாரு அப்படின்னா பிள்ளைங்க வளரும். நிறைய குடும்பங்கள், நிறைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் சகித்து கொள்ளுதல், பொறுத்து கொள்ளுதல் என்கிற பண்பே இல்லை. எல்தாதும் மேதாதும் ஆண்டவருடைய ஆவியினால் அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டவனே சகித்து கொள்ளவே முடியலை. யோசுவாவுக்கு சகித்து கொள்ள முடியலை. உடனே தடுத்து நிறுத்துன்னு சொல்கிறாங்க. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதே போல மூன்றாவது, இன்றைக்கு மனித வாழ்க்கையை இணைந்து வாழ்வதற்கு தடையாக இருப்பது என்னவென்று சொன்னால் பேராசை. பேராசை. இது 2வது வாசகம் அதை குறித்து சொல்கிறார். செல்வந்தர்கள் பேராசை கொள்கிறார்கள். கொஞ்சம் அல்ல, இப்போ எனக்கு இது போதும் அப்படிங்கிற நினைப்பே இல்லை. எப்படியாவது அடுத்தவருடைய இடத்தை கொஞ்சம் அபகரிச்சிடணும், ஒரு செண்டு நாள் எடுத்துக்கிடணும், கொஞ்சம் வாய்க்கால் நாள் பிடிங்கிக்கிடணும், கொஞ்சம் ஏதாவது இப்படியே ஆசைகள் பேராசைகளாக மாறுவதுதான் என்ன நடக்கிறது? என் அன்புக்குரியவர்களே, இணைந்து வாழுகிற இந்த வாழ்க்கையினுடைய பயணத்தை தடை செய்கிறார். அதனால தான் இன்று கடவுள் எப்படிப்பட்டவராக வெளிப்படுத்தப்படுகிறார், அவரை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும்? கடவுளுடைய குணங்கள் 3 குணங்களாக வெளிப்படுத்தப்படுகிறது. முதல் குணம், அவர் ஒரு பெருந்தன்மையான மனிதர். கடவுள் பெருந்தன்மைக்காரர். பெருந்தன்மை என்று சொன்னால் எப்படிப்பட்டவர்? நீங்கள் விவிலியத்திலே பாருங்கள், திராட்சை தோட்டத்திற்கு தன்னுடைய பணியாளர்களை அழைக்கிறார். மத்தேயு நற்செய்தி 20வது அதிகாரத்தில் வாசிக்க கேட்கிறோம். பணியாளர்களை அழைக்கிற போது என்ன சொல்கிறார்? எத்தனை மணிக்கு இருந்தாலும் நீ வா, எத்தனை மணிக்கு வந்தாலும் உனக்கு ஒரே சம்பளம் தான். கடவுளுடைய பெருந்தன்மை அதுதான். ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழுகிற போது, சமூகத்தில் இணைந்து வாழுகிற போது இப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மை என்பது நமக்கு தேவைப்படுகிறது. தாராளமாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை. நாம் தாராளமாக இருந்தால் கடவுள் நமக்கு தாராளமாக செய்வார். நாம் பெருந்தன்மையோடு இருந்தால் ஆண்டவர் நமக்கு பெருந்தன்மையோடு பார்ப்பார். அதுதான் விவிலியம் நமக்கு கற்றுத்தருகிற பாடம். இரண்டாவது, கடவுள் எப்படிப்பட்டவர்? இன்னைக்கு நற்செய்தியின் வழியாக நாம் பார்க்கிறோம். அவர் எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். அதனாலதான் கூடாரத்துக்குள் வராத பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீ யோசிச்சு பாருங்க, ரேஷன் கடையில் முதல்ல நிற்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி, கடைசி நிற்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியா கொடுக்குறாங்க. முதல்ல 2 லிட்டரு மண்ணெண்ணெய் வாங்கியாச்சு, 2 கிலோ அரிசி சீனி வாங்கியாச்சுன்னு சொன்னால் கடைசியில் உள்ளவங்களுக்கு உண்டா இல்லையா? கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? நீங்கள் சொல்லுங்கள். முதல்ல நான் வந்தேன், எனக்கு 2 கிலோ கூட கொடுங்கன்னு சொல்லி கேட்க முடியுமா? கடைசி வந்தவங்களுக்கு என்னது? அதே தான். நான் முதல்ல வந்தேன், காலையிலே வந்தேன், எப்போ வேணாலும் வந்துட்டு போ, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவ்வளவுதான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவன் எல்லோருக்கும் சமமானவர், எல்லாரையும் அரவணைத்துக் கொள்ளக்கூடியவர். அதுதான் விவிலியம் கற்றுத்தருகிற பாடம். அதே போல மூன்றாவது, கடவுள் எப்படிப்பட்டவர்? அடுத்தவருடைய மகிழ்ச்சியில் அல்லது அடுத்தவருடைய வளர்ச்சியில் மகிழ்ச்சி காணுகிறவர். யோசிச்சு பாருங்க, என் பிள்ளைகள் எல்லாருக்கும் சமமாக கொடுக்கிறேன், அவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள், ஒரு நாள் வரும் என் மகிழ்ச்சியில் அவர்களும் வந்து சேர்ந்து கொள்வார்கள். நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, உன் தலைவனாகிய என்னுடைய மகிழ்ச்சியில் நீரும் பங்கு கொள்ளும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதுதான் இறைவனுடைய இயல்பு. என் அன்பு பிள்ளைகளே,
நீ யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு மனநிலை வருகிறதா? தூய பவுல் சொல்கிறார், காலந்தப்பி பிறந்த எனக்கும் ஆண்டவர் காட்சியளித்தார் என்று சொல்கிறார். ஆகவே இறைவனுடைய இயல்பு, அவருடைய குணம் என்பது எப்போதுமே எல்லா மக்களையும் ஒன்று சேர்ப்பது தான். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நம்ம எல்லாருக்குமே வேண்டியிருக்கிறார். ஆகவே இந்த நாளினுடைய பயணத்தை நாம் நினைத்து பார்க்கிற போது, எல்தாது மேதாது என்கிற மனிதர்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேறு இடத்தில் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அவர்கள் மீண்டும் ஆண்டவரோடு இணைவார்கள் என்பதற்காகத்தான். இங்கே ஆலயத்திற்குள்ளாக வராதவர்களும் நன்றாக இருக்கிறார்கள் என்று சொன்னார். எதற்காக? ஒரு நாள் என் பிள்ளைகள் வருவார்கள் என்பதற்காகத்தான் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். அதே போல நம்முடைய பிள்ளைகளையும் நாம் பராமரிக்கிற போது, ஒரு பிள்ளை சொன்னபடி கேட்கவில்லை என்று சொன்னாலும் அதற்கும் உணவளிக்கிறோம் என்று சொன்னார். என்ன நோக்கம்? ஒரு நாள் என் பிள்ளை என் சொல் கேட்டு திரும்பி வரும் என்பதற்காகத்தான். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கடவுளே அப்படிப்பட்டவர் என்று சொன்னார். நாமும் கூட பறந்துபட்டு எல்லோரையும் நேசிக்க வேண்டும் என்பதுதான் இறைவாக்கு நமக்கு கற்றுத்தருகிற பாடம். சிந்திப்போம். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம். இளம்பின் பரலோக பிதாவே, இது இந்த நாளிலே மீண்டுமாய் நினைத்து பார்க்கிறோம். உமது இயல்பை எங்களுடைய இயல்பாக்குவதற்கு நீதாமே துணை செய்வீராக. உமோடு கூடுகிற இந்த பயணத்தில் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பல வேளைகளிலே நாங்கள் பொறாமை கொண்டவர்களாக இருக்கிறோம், பேராசை கொண்டவர்களாக இருக்கிறோம். இன்னொருடைய வளர்ச்சியை பார்க்கிற போது இது எப்படி வந்தது என்று நாங்கள் பொறாமை கொள்ளுகிறோம், கவலை கொள்ளுகிறோம். கடவுள் தந்தால் எங்களுக்கு மட்டும்தான் தர வேண்டும் நினைக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் ஆண்டவரை அல்லும் பகலும் தேடுகிறோம். எங்களுக்கு தராமல் ஆண்டவரை தேடாத பிள்ளைகளுக்கு அவர் எப்படி அளிக்கலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, அந்த பிள்ளைகளும் இக்கொட்டிலை சேராத பிள்ளைகள் ஒரு நாள் இங்கே வந்து சேர்வார்கள், இந்த மகிழ்ச்சியில் பங்கு பெறுவார்கள் என்பதற்காக நீர் வழங்குகிறீர் என்பதை இந்த நாளில் நினைத்து பார்ப்போம். அதே போல எங்களோடு வாழுகிற எல்லா பிள்ளைகளும் வளர்ச்சி பெற வேண்டும், எல்லாரும் நலமாக இருக்க வேண்டும். அருகாமையில் வாழுகிற பிள்ளைகள் வளர்கிற போது நாங்கள் பொறாமை கொள்ளாமல் வளரட்டும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெருகட்டும். இந்த குடும்பத்தில் பெறுகிற போது எல்லாருக்கும் கிடைக்கும், என்னுடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற மனநிலையை எனக்குள்ளாகத்தார், எங்கள் எல்லாருக்குள்ளுமாகத்தார். நீரே ஆசீர்வதியும், வழிநடத்தும். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. எழுந்து நிற்போம், நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடும். ஒன்றாய் வாழ்வோரே
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பொதுவான வழிபாட்டில் நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதம் வைத்து ஜெபிப்போம். நலன்களின் நிச்சயம் நிறைவா என் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள நலன் தந்து காத்தருளும். குறிப்பாக என் பங்கு தந்தை அவர்களை ஆசீர்வதித்து உனது ஞானத்தால் நிலைத்து காத்தருளும். அவர்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளையும் பணிகளையும் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் செய்யும் பணியில் நீ அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறேன். தியாகத்தின் உச்சையின் நிறைவா என் நாட்டுத் தலைவர்கள் தன்னலம் கருதாமல் மக்களின் நல்வாழ்வினை கருத்தில் கொண்டு சிறப்பான நலத்திட்டங்கள் மூலம் மக்களின் வாழ்வை வளமாக உதவியர்களும். மேலும் எங்கள் ஊரில் பரவி வரும் மஞ்சள் காமாலை நோயிலிருந்து எம் மக்களை காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் நிறைவா நாங்கள் யாருடைய வாழ்விலும் தடைக்கல்லாக இல்லாமல் படிக்கற்களாக இருந்து அவர்கள் வாழ்விலும் ஆன்மீகத்திலும் மேன்மேலும் வளர நாங்கள் இதை புரிந்து வாழ முது அருளை தந்தள்ள வேண்டுமென்று இறைவா அம்மை மன்றாடுகிறோம். நன்மைகளின் ஊற்றே என் நிறைவா எங்கள் குழந்தையேசு அந்திய குடும்பங்களையும் அதில் வாழும் அனைத்து மக்களையும் ஆசீர்வதித்தருளும். அந்திய குடும்பங்களில் அன்பும் அமைதியும் சமாதானமும் அளித்தருளும். மக்கள் செய்யும் தொழில்கள் விவசாயம் மற்றும் கால்நடைகளை ஆசீர்வதித்தருளும். மக்கள் அனைவருக்கும் உடல் உள்ள நலன்களை தந்தருளும். குழந்தைகள் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து வழங்கிட உமது அருள் பெற வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். தெய்வமே என் இறைவா, எம் பங்கின் பாதுகாவலர் கருணை வீரர் புனித அந்தோணியாரின் ஆலய கட்டுமான பணியை நீர் ஆசீர்வதித்தருளும். இதுவரை தோய்வில்லாமல் நடந்து வரும் பணிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கட்டுமான பணிகள் சிறப்பாக நடைபெற உமது அருளை தந்தருளும். இதுநாள் வரையிலும் உதவி செய்த அனைவரின் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து தேவையான பொருளாதார உதவியும் நன்கொடையாளர்களும் கிடைத்து ஆலய பணிகள் சிறப்பாக நடைபெற உமது அருளை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி கண்களை மூடி கரங்களை குவித்து அமைதியாக ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, உமது பிள்ளைகள் நம்பிக்கை கொண்டு உமது பாதத்தில் வைத்திருக்கக்கூடிய வேண்டுதல்களை நீர்தாமே கனிவோடு கண்ணோக்கி நிறைவேற்றி தருவீராக. ஆண்டவர் இரட்சகருமான இயேசுவின் பேரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கபடி செவியுங்கள். இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாக மாறிட உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது ஆசி அனைத்தின் ஊற்று எங்களுக்கு திறக்கப்பட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதிய நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகணிகளுடன் ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து உரை குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனிடமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவர்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண இந்த ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் வந்து சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொடுக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் நன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கோமில் நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருடலும் மட்டுமே காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
தூய்மைப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதையும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். ஆலய திருப்பணிக்கான ஜெபம். உயிருள்ள ஆலயமாக நாங்கள் வாழ எங்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய எங்கள் அன்பு தெய்வமே இறைவா, எங்கள் கருத்தப்பிள்ளையூர் பங்கு திருச்சபையின் பாதுகாவலராக கோடி அற்புதர், கருணை வீரர், பதுவை புனித அந்தோணியாரை தந்த உம் மாபெரும் கொடைக்காக நன்றி கூறுகின்றோம். வெற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களிலும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப நீர் தங்கும் உம் இல்லமாகிய எங்கள் ஆலயத்தின் கட்டுமான பணிக்காக உம் திருப்பாதம் வருகின்றோம். புதிய ஆலயத்திற்காக நாங்கள் எடுத்திருக்கின்ற முயற்சியை ஆசீர்வதியும். ஆண்டவரே, வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப நீர்தாமே இந்த தெய்வீக ஆலயத்தை கட்டி எழுப்புவீராக. இந்த புதிய ஆலயம் உருவாக பொருள் உதவியாலும் உடல் உழைப்பாலும் அன்றாட ஜெபத்தினாலும் தாங்கள் முன்வந்துள்ள நல்ல உள்ளங்களை ஆசீர்வதியும். இன்னுமாய் உதவி செய்ய இருக்கும் எல்லா மக்களின் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். உமக்கு சித்தமானால் இந்த புதிய ஆலயம் நன்றாக உருவாக நீர்தாமே உடனிருந்து வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இன்றைய நாள் வழிபாட்டினை சிறப்பாக வழி நடத்திய நமது முன்னாள் பங்கு தந்தை அருட்தந்தை அந்தோணி தியாகப்பன் அவர்களுக்கு நமது பங்கு தந்தை சார்பாகவும் அனைத்து இறைமக்கள் சார்பாகவும் சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். பொது காலம் 26ஆம் ஞாயிறு சிறப்பிக்கின்றோம். இவ்வார விழா நாட்கள்: 30ஆம் தேதி திங்கட்கிழமை புனித ஜெரோம் அவர்களுடைய விழா. 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை குழந்தை இயேசுவின் புனித தெரசா அவர்களுடைய விழா. 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித பிரான்சிஸ் அவர்களுடைய விழா. அறிவிப்பு: இந்த வாரம் ஞாயிறு வாசக மன்றாட்டு ஆகியவற்றை காமராஜர் தெருவில் உள்ள குழந்தை இயேசு அன்பேத்தை சார்ந்த அன்பு இறைமக்கள் சிறப்பாக செய்தார்கள். அவர்களுக்கு நன்றி. வருகின்ற வாரம் ஞாயிறு வாசக மன்றாட்டு ஆகியவற்றை அண்ணா நகரில் உள்ள சகாய மாதா அன்பேத்தை சார்ந்த அன்பு இறைமக்கள் ஆவார்கள். இவ்வன்பேத்தை சார்ந்த அன்பு இறைமக்கள் வருகின்ற சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு நமது சேர்த்தோட்டம் மாதா மையத்தை பெருக்கி சுத்தம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்றைய திருப்பலி முடிந்தவுடன் திருக்குடும்ப சபையார் கூட்டம் நடைபெறும். பீட சிறுவர்கள் கூட்டம் நடைபெறும். இளையோர் இளம்பெண்கள் கூட்டம் நடைபெறும். மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறும். இன்று மாலை 3 மணிக்கு உறுதி பூசுதல் பெறும் சிறுவர் சிறுமியருக்கு உறுதி பூசுதல் வகுப்பானது நமது சேர்த்தோட்டம் மாதா மையத்தில் நடைபெறும். அறிக்கை: இவ்வாரத்தின் திருப்பலி கால அட்டவணை: திங்கட்கிழமை மாலை 6:30 மணிக்கு நமது புனித மிக்கேல் அதிதூதர் கெபியில் வைத்து திருவிழா திருப்பலியானது நடைபெறும். செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் நற்கருணை ஆராதனை ஜபமும் அதனைத் தொடர்ந்து மதியம் 12 மணிக்கு திருப்பலியும் நமது சேர்த்தோட்டம் மாதா மையத்தில் நடைபெறும். மாலை 7 மணிக்கு நவநாள் ஜபம், திருப்பலி மற்றும் நற்கருணை ஆசீர் நமது சேர்த்தோட்டம் மாதா மையத்தில் நடைபெறும். புதன்கிழமை காலை 5:30 மணிக்கு நமது ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். வியாழக்கிழமை காலை 5:30 மணிக்கு நமது ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பங்களா குடியிருப்பு அற்புத குழந்தையேசு ஆலயத்தில் கொடியேற்ற திருப்பலியானது நடைபெறும். சனிக்கிழமை
மாலை 6:30 மணிக்கு பங்களா குடியிருப்பில் திருப்பலி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து சப்பர பவனி நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை காலை 7:40 மணிக்கு நமது சேர்த்தோட்டம் மாதா மையத்தில் திருப்பலி நடைபெறும். காலை 11 மணிக்கு பங்களா குடியிருப்பு அற்புத குழந்தையேசு ஆலய திருவிழா திருப்பலியானது நடைபெறும். இந்த வாரத்தில் பிறந்தநாள் கொண்டாடியவர்கள் திரு ஆண்ட்ரூஸ் கவிதா, இவருடைய மகள் கெல்சி தன்னுடைய 13வது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். அவர்களை வாழ்த்துவோம். இப்பொழுது அருட்தந்தை அவர்கள் இந்த பரிசினை வழங்குவார்கள். திரு ராஜேஷ் பிரபா, இவர்களுடைய மகன் அஸ்வின் தன்னுடைய 12வது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். அவர்களை வாழ்த்துவோம். திரு வினோத் வசந்தா, இவர்களுடைய மகன் ரக்ஷன் தன்னுடைய 2வது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். அவர்களை வாழ்த்துவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பணியை நீங்கள் எல்லோரும் இணைந்து முன்னெடுத்து செய்கிறீர்கள் என்பதை நினைக்கிற போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய ஊருக்கான புதிய ஆலயத்தை கட்டுகிற ஒரு பெரும் பணியை மேற்கொண்டிருக்கிறீர்கள். முன்னெல்லாம் ஒரு சாதாரணமான ஆலயம் கட்டுவதற்கு வெளிநாட்டிலிருந்து கொஞ்சம் உதவி வாங்கி இருந்தாலே போதும், நிறைவு பெற்றுவிடும். ஆனால் இப்போது அப்படி அல்ல. வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய நிதி இல்லை. எல்லா மக்களும் உள்ளூரில் இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் தான் அதை செய்ய வேண்டியிருக்கிறார்கள். அதை செய்வதற்கு உங்களுடைய பங்கு தந்தை அன்பு தம்பி வினோத் மிகச்சிறப்பான ஒரு பணியை முன்னெடுத்து பலரை பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று உங்களோடு கூட இணைந்து திட்டமிட்டு மிகச்சிறப்பான பணியை செய்கிறார். நான் ஒரு முறை புளியம்பட்டி திருத்தலத்திற்கு திருப்பலிக்கு போயிருந்தேன். அப்போது பார்த்தால் நமது ஊரைச் சேர்ந்த பெரியவர்கள் தந்தையவர்களோடு இணைந்து வந்து அங்கு பலரை சந்தித்து உதவி பெற்றதை நினைக்கிற போது இந்த ஆலயம் உருவாகுவதற்காக அப்படி தியாக உள்ளத்தோடு பலர் கொடுக்கிறார்கள், உழைக்கிறார்கள். அந்த உழைப்பு நிறைந்த பணியை நீங்களும் இணைந்து செய்கிறீர்கள். உங்களுடைய குடும்பத்திற்காக வரியாகவும் நன்கொடையாகவும் தாராள உள்ளத்தோடு அதிகமான தொகையை நீங்கள் கொடுத்து செய்கிறீர்கள் என்பதை தந்தை மூலமாக நான் கேள்விப்படுகிறேன். அதுவுமே உண்மையிலேயே மிகச்சிறந்த ஒரு காரியம். இந்த காலத்தில் தான் இதை செய்து முடிக்க வேண்டும் என்று இறைவன் விரும்பி இருக்கிறார். அதனால் உங்கள் காலம் ஆனால் இன்னொரு காலம் நம்மளாம் பெரிய ஆட்கள் இருக்கிறவங்க இறந்து போன பிறகு நம்ம பிள்ளைங்க சொல்லுவாங்க, இது அம்மா அப்பா காலத்தில், இது தாத்தா காலத்தில் இதை செஞ்சாங்க, இவ்வளோ பெரிய பணி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த பணி மிகச்சிறப்பான ஒரு பணி. சாதாரணமாக இதை சொல்லி முடிக்க முடியாது. ஆகவே நாம் நினைத்தது போலவே ஆண்டவருடைய காரியமாக இது அமைய வேண்டும் என்று சொன்னால் எல்லாருடைய ஜெபமும் எல்லாருடைய ஒத்துழைப்பும் இதற்கு மிக முக்கியமானது. அதை நீங்கள் செய்கிறீர்கள். உங்களை பாராட்டுகிறேன். உங்களுடைய பங்கு தந்தை அதை முன்னெடுத்து செல்கிறார். அதையும் உண்மையிலேயே பாராட்டுகிறேன். இது கடவுளுடைய காரியம், நிச்சயமாக நடைபெறும். யாரும் எந்த நிலையிலும் அதற்கு நம்மால் என்ன செய்துவிட முடியும் என்று மட்டுமே நினையுங்கள். அதை மட்டும் செய்தாலே அது ஒரு பெரிய காரியமாக அமையும். ஏனென்றால் தாவீது ஆலயம் கட்ட நினைத்தார். அதனால் ஆண்டவர் சாலமோனுடைய கையில் தான் கட்டுவதற்கான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நீங்கள் எல்லாரும் சாலமோன்கள், இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு வகையில் சாலமோன்கள் தான். தந்தை ஒரு பெரிய சாலமோன், அவர் முன்னெடுத்து செய்கிறார். நீங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைங்க, ஞானத்தோடு கூடவே போகிறீங்க. ஆகவே யாரெல்லாம் ஞானத்தோடு இந்த காரியத்திற்கு முன்னெடுக்கிறீர்கள் அவர்கள் எல்லோருமே சாலமோன்கள் தான். ஆகவே சாலமோனுக்குரிய பிள்ளைகளுக்குரிய குணத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு மிகச்சிறப்பாக செய்யுங்கள். ஒரு நாள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் நாளாக அது நிறைவு பெறும். அப்படிப்பட்ட ஒரு நிறைவை நீங்கள் காண வேண்டும். உங்களுடைய குடும்பம் அதன் வழியாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அது மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகள் கல்வி அறிவிலும் மிகச் சிறந்தவர்கள். நிறைய ஞானத்தோடு படிக்க வேண்டும், நல்லா படிக்கணும், நிறைய பேர் படிக்கணும். அதிலும் குறிப்பாக நல்ல அதிகாரத்துக்கு வரக்கூடிய துறைக்கு நீங்கள் வேலைக்கு செல்ல வேண்டும். நம்முடைய வருவாய்த்துறையாக இருக்கலாம், காவல்துறையாக இருக்கலாம், நீதித்துறையாக இருக்கலாம். அந்த மாதிரி துறைகளுக்கு நீங்கள் அதிகமான பேர் பணிகளுக்கு செல்ல வேண்டும். அப்படி செல்வதற்கு இப்போவே இருந்து படிக்கணும், இப்போவே இருந்து தயார் பண்ணணும்.
சின்ன பிள்ளையிலேருந்தே அதுவாக நான் மாறணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்போ தான் அந்த உயர்நிலையை அடைய முடியும். இல்லைன்னு சொன்னால் சும்மா எல்லாரையும் போல் நானும் பள்ளிக்கூடத்துக்கு போனேன் படித்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது வரல, என்னோட இலக்கு இது அப்படின்னு நினச்சி நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் நம்ம ஊர்லேயும் திறமை வாய்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. அவங்களுடைய திறமையை சரியாக பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெற வேண்டும். பிள்ளைகள் அப்படி செய்ய வேண்டும். பெற்றோர் கடுமையாக உழைக்கிறீர்கள். உங்களுடைய உழைப்புக்கு ஈடாக குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்கிற தியாகமோடு கூடிய பணிகள் ஏராளம். இப்படியாக எல்லா நிலைகளிலும் எல்லாரும் எல்லா வாழ்வும் நலமாக பெற்று அமைய வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வு எங்கள் மனதையும் உடலையும் சீர்படுத்துவதாக. நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதா அவருடன் இணைந்து அவருடைய மாட்சியில் பங்கேற்பவர்களாக இருக்க வேண்டும் என்று என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.